தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். தனிஷ்ட பஞ்சமி என்றால் என்ன? அதாவது பொதுவாக இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த தனிஷ்ட பஞ்சமியை சொல்லப்படுதுங்க. தனிஷ்ட பஞ்சமியை அடுப்புக்கோசரம் அதை பயன்படுத்துகிறாங்க. இறந்தவர்களுடைய வீடு அடைக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அடுப்புக்கோசரம் பார்க்கப்படுகிறது தனிஷ்ட பஞ்சமிங்க. அப்போ தனிஷ்ட பஞ்சமி என்றால் அடுப்புக்கு சார்ந்த ஒரு விஷயங்கள் பேசப்படும் இடமாக கருதப்படுதுங்க. தனிஷ்டா என்றால் அவிட்ட நட்சத்திரத்தை குறிக்கும் சொற்களாக தனிஷ்டா என்று பொருளுங்க. பஞ்சமி என்பது அதற்கு பின்வரும் 5 நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகும். இந்த 5 நட்சத்திரங்களில் ஒரு வீட்டில் மரணம் நிகழுமானால் அதனை தனிஷ்ட பஞ்சமி என்றும், இதை அடப்பு என்றும், வசு பஞ்ச லோக தோஷங்களாகவும் கருதப்படுகிறதுங்க. மேலும் ரோகிணி, கார்த்திகை, உத்திரம் நட்சத்திரம் மரணங்கள் நிகழும்போது இந்த வசு பஞ்சக தோஷம் ஏற்படுங்க. தனிஷ்டா பஞ்சமி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த பின் ஆன்மா விடுதலை ஏற்படுவதற்கு தடை செய்யப்படுங்க. ஆன்மா மேலோகம் போக விடாதுங்க, அது தடை பண்ணும். அதுக்கு தான் அந்த அடப்பு 2 மாதம், 4 மாதம், 6 மாதம், 1 வருடங்கள் அந்த மாதிரி அடப்பு இருக்கும். அந்த அடப்பை கச்சிதமாக பயன்படுத்தி அதுக்கு அடப்புக்கு உண்டான பரிகார முறைகளை செஞ்சுக்கோணுங்க. அதை பற்றி பின்பு ஒரு விரிவாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இறந்த ஆன்மாவுக்கு விடுதலை ஏற்படுத்துவதற்கும் தடை ஏற்படுத்துங்க. அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்காம அதை தடை பண்ணுங்க. அவ்வாறு தடை ஏற்படுமானால் இறந்தவரின் குடும்பத்தில் தொடர் மரணங்களும், சிக்கல்களும், சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. சில குடும்பங்களில் பெரிய கண்டங்களும் ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைகள்ன்றதும் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தும். இறந்த ஆத்மாவானது யமலோகம் செல்ல முடியாமல் பூமியிலேயே தங்கிடுங்க. அது மட்டுமின்றி வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வலையில் அங்கே நிற்கிற மாதிரி, இங்கே நிற்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்குங்க. அதே மாதிரி தொந்தரவு ஏதாவது ஒரு வீட்டில் யாருக்காவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். குறிப்பாக அமாவாசை நாட்கள் அந்த மாதிரி அது ஒரு சேட்டைகள் பண்ணுங்க. ஹேரம்பா விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளருக்கனுடைய அடிவேரை காப்பு கட்டி அறுத்துட்டு அது வீட்டில் இந்த செல்ஃபு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செல்ஃபு மேலே அந்த மாதிரி இடங்களில் அதுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு போட்டு அதுக்கு அந்த அமாவாசை நாட்களில் தூபங்கள் அந்த மாதிரி காட்டி போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டைகளாகப்பட்டது குறையுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.